ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சுகர் பீட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நார்மல் மிஷின் த்ரெட்லேயே பண்ணுங்கள். ஒரு பீட் போட்டு பாருங்கள், ஓகேவா? ஒரு பீட் போட்டு பார்த்துட்டு அந்த ஒரு பீட் வந்து ஆடாமல் இருக்கணும், நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஆடாமல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு பீடாக, ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ஈஸி வே. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம த்ரெட்டும் யூஸ் பண்ணது இல்லாமல் துளிப் பிராண்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து சாதா சுகர் பீட் நீடில்னே இருக்குது, அந்த நீடில் தான் இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? உங்களுக்கு தெரியணுன்றனால நான் ரொம்பவே பொறுமையாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சர்லேயுமே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சுகர் பீட் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்றனால தான். இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணுறதுக்குனே தனியாக த்ரெட்டு விற்கிது. தங்கூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதுவும் சுகர் பீட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பிகினர்ஸாக இருக்கிறப்போ வந்து நார்மல் மிஷின் த்ரெட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகே? உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணுன்றனால தான் எல்லோ கலர் அந்த மாதிரி கோல்டு கலர் த்ரெட் எடுக்காமல் நான் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இது முடித்ததுக்கப்புறமும் நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டு முடிச்சிடணும், ஓகே? சாதா மிஷின் நூல் தான் எடுத்திருக்கேன். அந்த நீடிலையுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சுகர் பீட் நீடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே? சுகர் பீட் நீடில் இதை வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், ஓகே? இது இப்போ வந்து டூவாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பீடு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் லோட் பண்ணணும். ஒவ்வொன்றா கோர்த்து எடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டும் கூட நமக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி எடுக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, சீக்கிரமாக லோட் ஆயிரும். கொஞ்சம் சுகர் பீடை எடுத்து ஒரு பவுலில் கொட்டி ஒரு பாக்ஸில், அதாவது காற்று போகாத மாதிரி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பீடு வந்து கருத்தும் போகாது. நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், A-Star பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து பிரிஷ்மா இருக்குதுன்னு சொல்கிறேன். பிரிஷ்மா அதுவும் நல்லா தான் இருக்கும். பிரிஷ்மா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், A-Star வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரெண்டுக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது ரெண்டுக்குமே அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பிரிஸ்மா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், A-Star வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் ஏன்னா A-Starே ஓகே தான், நான் A-Star தான் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து A-Starே தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஓகே? சுகர் பீட் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சுகர் பீட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கையை வச்சு இப்படி ஆட்டி பார்த்தா வந்து பீடு வந்து மூவ் ஆகக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். ஒவ்வொரு பீடு கொடுக்குறப்போவும் நம்ம லாக் பண்ணுறது வந்து நல்லா டைட்டாக பண்ணிடணும். ஸோ ரெண்டு பீடு தான் கொடுக்கணும், ரெண்டுக்கு மேலே பீட் கொடுக்கவே கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுக்கு மட்டும் இல்லை, சுகர் பீடில் எடுத்துட்டாலும் சரி, ப்ளவுஸ்லேயுமே சரி, டக்குன்னு 3-4 கொடுத்துடக்கூடாது. 3-4 கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிரும், அது வந்து ஃபிட்டாகவே நமக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டாவே கொடுங்க. ரெண்டாக கொஞ்சம் டைம் லேட் ஆனாலுமே பரவாயில்லை, ரெண்டாக கொடுக்கலாம். ரெண்டாக கொடுக்குறனால ஒரு தப்புமே இல்லை. நீடில் கோர்த்துக்கோங்க, பாம்பு விரலில் அந்த பீடை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மோதிர விரலில் வந்து பீடை வந்து ஒவ்வொன்றா மூவ் பண்ணுங்கள், அது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு, ஓகே? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ஒரியெல்லாம் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து வந்துடும். நாட்டு வந்துமே 2 டைப்ஸ் இருக்குது சுகர் பீடில் நாட் போடுறது. நான் வந்து எப்போவுமே நாட் போடுறதுக்கு தான் ரெஃபர் பண்ணுவேன், ஏன்னா நாட் போட்டால் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்போவுமே கலண்டுறாது. அதனால் வந்து நம்ம தைரியமாக நம்பி அந்த நாட் போடலாம். ஒரு சில டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அந்த பீடை எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் அந்த த்ரெட்டை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீடுக்குள்ளே இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து லாக் ஆயிரும். பட் அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்கிறது எனக்கு தெரியலை, ஓகேவா? தெரியுதா? லாக் ஆயிடுச்சு பாருங்கள். பீடு கொடுக்காமையே இந்த ஒரு டைப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அது வேண்டாம், நம்ம வந்து எப்போவுமே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறது அப்படின்றது தான் நமக்கு வந்து சேஃபும் கூட. ஏன்னா ஒரு இடத்துல பீடு ஒரு லைட்டாக ஒரு த்ரெட்டு கட் ஆனால் கூட அந்த ஃபுல் இதுவுமே வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து கட் ஆயிரும், ஓகே? பீடு போட்டுட்டோம் அப்படின்னா பீடு வந்து ஆடவே கூடாது, ஓகே? கரெக்டாக இருக்கணும், நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. பீடு வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம மூவ் பண்ணி பார்த்தாலும் மூவ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக கொடுக்குறப்போ வந்து அது நெருக்கமாக வந்துடும். ஸோ ஓகேவா? வீடியோ வந்து லென்த்தாக போகிறனால அது கொஞ்சம் நான் ஸ்பீடாக இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி லோட் பண்ணி நீங்கள் வந்து கேப் இல்லாமல் போடுறப்போ வந்து அது வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஓகே.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.